உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, நான் டியூட்டிக்கு போயிட்டு வரேன். என்னம்மா யூனிஃபார்ம் போடாம அப்படியே கிளம்புற? இல்லம்மா, முக்கியமான மீட்டிங் இருக்காத, அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன். நான் வரேன்க்கா. என்ன சிஸ்டர், அந்த சாமுண்டீஸ்வரி இன்னும் மயக்கம் போட்டு விழாம இருக்கிறா? கோயில் வாசல்ல கால் வைக்கிறதுக்குள்ள கண்டிப்பா மயக்கம் போட்டு விழுவா. தலையில இருக்கிற பால் குடம் மண்ணுல கவிழும். நம்மள கவ்வா வச்சிரப்பா. சும்மா இரு. அத்தை, ஐயோ அத்தை, ஏதோ தப்பா நடக்க போகுது. டிரைவர், வண்டி திருப்புங்க. அம்மன் கோவிலுக்கு போங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. சிஸ்டர், மருந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு சிஸ்டர். சும்மா இரு. அத்தை, அத்தை, பெரியம்மா, என்னாச்சு பெரியம்மா? பாத்து. அத்தை, ஐயோ அத்தை, பெரியம்மா, அத்தை, துர்கா. ஐ, அம்மா கையில கலசம். அவ பிடிச்சதுக்கு நான் என்ன சிஸ்டர் பண்ணுவேன்? அத்தை, சீக்கிரம் மேடம், தண்ணி கொண்டு வாங்க. தண்ணி கொடுங்களா? மேடம், இந்தாங்க, கொடுங்க. கொஞ்சம் குடிங்க. அத்தை, அத்தை, குடிங்க. உங்களுக்கு பரவாயில்ல அத்தை, உங்களுக்கு பரவாயில்லப்பா. மேடம், இப்போ ஓகே அத்தை? ஓகே, ஐ அம் ஓகே. ஒன்னும் பிரச்சனை இல்லையே பிக் சிஸ்டர். துர்கா, நல்ல வேலை நீ வந்து பால் குடம் கீழே விடாம காப்பாத்திட்ட. எதுக்கு மேல என்னால முடியாதுமா. நீயே பால் குடத்தை தலையில வச்சுட்டு கொண்டு போ. இதுக்கு மேல என்னால முடியாது துர்கா. நீயே பால் குடத்தை தலையில வச்சுட்டு கோவிலுக்குள்ள கொண்டு போமா. இல்ல, நான் எப்படி? அவங்க சொல்றது சரிதாம்மா. அவங்க தலையில இருந்த பால் குடம் கீழே விழாம காப்பாத்தினா நீ தான் பால் குடத்தை சுமந்து முடிச்சு வைக்கணும். அதான் இந்த அம்மாவோட உத்தரவு. ஆமா துர்கா, பூசாரி சொல்றதுதான் கரெக்ட். நீதான் பால் கூட சுமந்து கொண்டு போகணும். என்ன யோசிக்கிற துர்கா? கொண்டு போ. சரிங்க மேடம். நீங்க அப்படியே கோயில் பிரகாரத்தை சுத்தி வாங்கம்மா. போங்க.
வாங்கம்மா, உள்ள வாங்கம்மா, பார்த்து வாங்க, வாங்க. நீங்க எது பண்ணாலும் விளங்க மாட்டேங்குதே. ஆத்தா ஓம் சக்தி பராசக்தி. அம்மா தாயே, வாங்கம்மா உள்ள. கொடுங்க. அட பாவி, ஜெயிக்கிறவ தான் ஜெயிப்பா போல இருக்குது. எல்லாம் போச்சு. சாமுண்டீஸ்வரி அம்மா, உங்க கையாலே அம்மனுக்கு பாலாபிஷேகம் பண்ணிருக்கம்மா. இந்த அபிஷேகத்தை நான் பண்றதை விட என் தலையில இருந்த பால் குடத்தை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்த துர்கா அபிஷேகம் பண்ணட்டும். நேர்த்தி கடனை காப்பாத்தின துர்காவை பூஜை பண்ண சொல்லித்தான் அம்மன் உத்தரவு கொடுத்திருக்கா. அது எப்படி நம்ம குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத துர்கா பூஜை பண்ணுவா? இத்தனை பேர் இருந்தோம், அது எப்படி துர்கா மட்டும் சரியான நேரத்துல வந்து என் தலையில இருந்த பால் குடத்தை கீழே விடாம காப்பாத்தினா? சாமிக்கு முன்னால எல்லாருமே ஒண்ணுதான். இதுல வேறுபாடெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மாயா, நீ ஏன் துர்காமாவை வேற ஆளா பாக்குற? துர்காமா எனக்கு மாரியம்மா மாதிரி தான், அதனால அவங்களே பண்ணட்டும். தேவிமா, சுண்டு. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு. தேவி சொன்னா அந்த அம்மனே சொன்ன மாதிரிதான். போ. இல்ல மேடம். போமா, போய் அபிஷேகம் பண்ணு. அம்மா வாங்கம்மா, வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.